أخبرني عن الإيمان أن تؤمن بالله وملائكته وكتبه ورسوله واليوم الآخر بالقدر خير والشر أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவரின் மீது உண்டாகட்டுமாக. அவருடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே மாற்றாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஐன்கள் தாபிஐன்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் குறைவென்று நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, ஆலிமா பெருமக்களே, அல்லாஹ் நம் அனைவருக்கும் 28வது தராவை தொழுது விட்டு இன்ஷா அல்லாஹ் 28வது நோன்பை நோருக்கு இருக்கிறோம். அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. கண்ணியத்திற்குரியவர்கள், நான் டெய்லி பயான் பண்ணுறேன். இப்போ நம்ம இன்றைக்கி என்ன வச்சுக்கிறோன்னா, நான் ஒரு சில கேள்விகளை கேட்குறேன். யாருக்கு பதில் தெரியுமோ, ஆலிமாக்களை தவிர மற்ற தாய்மார்களுக்கு யாருக்கெல்லாம் பதில் தெரியுமோ அவங்கள்ட்ட நீங்கள் அவங்க ஆன்சர் சொல்லலாமா? இல்லை நான் ஆன்சர் சும்மா சொல்ல மாட்டேன், மைக்கு தான் வேணும்னா இன்ஷால்லா வாங்கிங்கம்மா. இப்போ அல்லாஹ் தஆலா நம்மளை படைச்சிருக்கான். இப்போ அல்லாஹ் தஆலா ஏமா நம்மளை படைச்சிருக்கான் புரியலம்மா? கொஞ்சம் மைக் கொடுத்தா மைக்கில் சொல்கிறீங்களா? அல்லாஹ் அந்த உலகத்தில் நம்மளை படைச்சிருக்கான். குர்ஆன்லையும் அல்லாஹ் சொல்கிறான். ஏன் நம்மளை படைச்சிருக்கா? அல்லாஹ் ஒரு நோக்கம் வேணும்ல. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் வணங்குவதற்காக வந்து அல்லாஹ் என்ன பண்ணுறான்னா இந்த உலகத்தில் படைச்சிருக்கான். இப்போ அல்லாஹ் படைச்சு இப்போ இஸ்லாத்துடைய மார்க்கத்தில் அல்லாஹ் தஆலா நம்மளாம் வச்சுருக்கான். இப்போ இஸ்லாம்னா என்னம்மா? இப்போ இஸ்லாம் நம்ம எல்லாம் என்ன பண்ணணும்? நான் முஸ்லீமு, நான் இஸ்லாத்தில் இருக்கிறேன், என் பேர் அப்துல்லா, என் பேர் ஆமீன் அம்மா என்பதாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ இஸ்லாம்னா என்னம்மா? தெரிஞ்சவங்க சொல்லலாம். மைக்கில் எங்கன்னா கொடுங்க மாச்சாலும் பட்டாதோ. இப்போ இஸ்லாம்னா என்னம்மா? சரி, உங்களுக்கு நான் ரொம்ப இதெல்லாம் பண்ணலம்மா. இஸ்லாத்தின் கடமைகள் எத்தனைமா சொல்லுங்கம்மா இன்ஷா அல்லாஹ். 5 என்னம்மா? ஃபஸ்ட்டு கலிமா, 2வது தொழுகை, 3வது, 4வது, 5வது ஹஜ். அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ். இஸ்லாத்துடைய கடமைகள் மொத்தம் 5. இப்போ இஸ்லாம்னா என்னென்னா, இஸ்லாத்தில் வந்து இந்த 5 கடமைகளை செஞ்சால் மட்டும்தான் அவன் முஸ்லீமாக ஆக முடியும். இப்போ ஈமான்னா என்னம்மா? இப்போ ஈமான் சொல்லுங்களேன். அல்லாஹ்வை நம்பணும், நபிமார்களை நம்பணும், வேதங்களை நம்பணும். அடுத்து வழக்கமாக நம்புறது. அடுத்து அடுத்து சரி, கதிர் வந்து அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் தான் இருக்குது என்பதாக நம்பணும். இது ஈமான். இப்போ ஹதீஸில் வருதுமா, அதாவது மிஷ்காத்துடைய ஷரீஃபில் நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க, இங்கே உள்ள ஆலிமாக்கெல்லாம் ஓதிருப்பீங்க. மிஷ்காத்துடைய முதலாவது ஹதீஸை ஒரு வருதுமா. என்ன ஹதீஸ்னா, அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க, இது மாதிரி அக்பிர்னி அனில் இஹ்சான், இஹ்சானை பற்றி எனக்கு அறிவித்து தாங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒருத்தவர் கேட்குறாரு. இப்போ இஹ்சான்னா என்ன அப்படி குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது, அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்க. இப்போ இஸ்லாம்லாம் உங்களுக்கு தெரியும். இஸ்லாம்னா என்ன? தொழுகுவது, கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு. அதே மாதிரி கலிமா சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய கிருபையால், அதே மாதிரி தொழுகிறோம், அதே மாதிரி நோன்பு வைக்கிறோம், அதே மாதிரி ஜக்காத். யார்ட்டெல்லாம் இந்த ஜக்காத்துடைய காசு இருக்கோ அவங்க ஜக்காத்து கொடுக்கணும். அதே மாதிரி ஹஜ்ஜை பொறுத்த வரையும் காசு வசதியும் உடல் வசதியும் இருந்தால் மட்டும்தான் ஹஜ்ஜு செய்யணும். இது இஸ்லாம். இப்போ ஈமான் என்னவா சொன்னீங்க? ஃபஸ்ட்டு யார் நம்பணும்? அல்லாஹ்வை நம்பணும். அதே மாதிரி மலக்குமார்கள் நம்பணும். அதே மாதிரி நபிமார்கள் நம்பணும். அதே மாதிரி வேதங்களை நம்பணும். அதே மாதிரி நன்மையாகவும் அல்லாஹ்வுடைய புறத்தில் தான் வருது என்பதாக நம்பணும். இது ஈமான். இப்போ அதே லைனில் மிஷ்காத்துடைய ஷரீஃபில் வருது, அக்பிர்னி அனில் இஹ்சான், இஹ்சானை பற்றி எனக்கு அறிவித்து தாருங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக. அதாவது இஹ்சான்னா என்னன்னா, நீங்கள் எல்லாரும் நம்ம எல்லாம் தொழுகிறோமா? இப்போ நம்ம எல்லாரும் என்ன பண்ணோன்னா
5 வக்து தொழுகிறோம். இப்ப நீ தொழுகும் போது நீ அல்லாஹ்வை பார்ப்பதை போல நீ தொழுக வேண்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நீ அல்லாஹ்வை வணங்குவதை போல் அல்லாஹ்வை நீ பார்ப்பதை போல் நீ வணங்க வேண்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்போ இல்லம் தக்குன் தராகு, அப்படி உனக்கு சக்தி இல்லையா, அப்படியெல்லாம் எனக்கு உள்ளச்ச இல்லை, இறையச்ச இல்லை, நான் தொழுகிறதே பெரிய விஷயம் அப்படி கேட்டா இப்போ இன்னவு எராக்க, அல்லாஹ் ஒன்றை பார்க்கிறான் என்பதாக நீங்க தொழுக வேண்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உம்மத்துக்கு சொல்லி காட்டினாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாரும் தொழுகிறோம். மாஷா அல்லாஹ் 28 தராவி எப்படிதான் ஓடிச்சுட்டு தலைநீங்களாம் யோசிச்சு பாருங்கம்மா. ஃபர்ஸ்ட் ஒரு 10 தராவி ஞாபகம் இருக்கு, அதே மாதிரி ஒரு 15 தராவி வச்சுக்கிறோமே, 15 தராவி ஞாபகம் இருக்கு. நேற்று இங்கே வந்து அல்லாஹ்வுடைய கிருபையால சகர் சாப்பிட்டோம், சுபு தொழுதோம், அதுக்குள்ள 28வது தராவி வந்துருச்சு பார்த்தீங்களா. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு கிருபை. இன்ஷா அல்லாஹ் 29 ஒரு நாள் இல்லாட்டி 2 நாள் இருக்குமா இன்ஷா அல்லாஹ். இணையத்திற்குரியவர்களையே நான் சொல்றேன்னா, நம்ம எல்லோரும் உழுந்து வணங்குறோம். நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்னா உழுந்து வணங்குறோம். நான் இது தொழுகிறேன், நான் இஷ்ராக்கு தொழுகிறேன், நான் வித்ரு தொழுகிறேன். அதே மாதிரி என்னென்ன நஃபீலான வணக்கங்கள் தொழுதாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, நீ தொழுகிறியா முதல்ல நீ என்ன பண்ணு, நீ அல்லாஹ்வை பார்ப்பதை போல் வணங்கு. அப்படி உனக்கு சக்தி இல்லையா, அப்படி இல்லை என்னால் அப்படிலாம் முடியாது, அப்படியெல்லாம் நான் யோசிக்க முடியாது அப்படி கேட்டா இன்னகு யராக்க, அவன் உன்னை பார்க்கிறான் என்பதாக நீ தொழுக வேண்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. அதனால தாய்மார்களே, இன்ஷா அல்லாஹ் ஒன்று ஒரு நாள் தான் இருக்கு. இது முடித்த பிறகு நீங்கள் வீட்டில் தான் தொழுகுவீங்க இன்ஷா அல்லாஹ். இன்னும் ஒரு நாள் 2 நாளில் இஷாவுடைய தொழுகை நீங்கள் எல்லாம் வீட்டில் தான் தொழுகுவீங்க. சில ஆலிமாக்கள் இங்கே பள்ளியிலே தொழுகுவாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் நமக்கு அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக நாட வேண்டும், கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா நாடுவான். எத்தனை தாய்மார்கள் இப்போ தொழுகிறீங்களோ, என்னை சேர்த்தா சொல்கிறேன், நான் தாய்மார் கிடையாது, நான் அதற்கு என்னை சேர்த்து உங்களை சேர்த்து எத்தனை பேர் தொழுகோமோ அத்தனை பேரும் அடுத்த விட ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்தல்வானாக. அதே மாதிரி இன்னும் புதிதாக வரக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா, அனைத்து மக்களாக அல்லாஹ் தஆலா நம்முடைய மக்களை ஆக்குவானாக. கணேத்திற்குரியவர்களே, அதனால கவனத்தில் வச்சுக்கோங்கம்மா. நம்முடைய பாடத்தை எடுத்துக்கங்க. இன்னைக்கு 28வது தராவியுடைய பாடம் என்ன, முதலாவது பாடம் என்னவென்று கேட்டால், நீங்கள் தொழுகிறீங்க அப்படி கேட்டால் முதல்ல உங்களுடைய சிந்தனை என்னன்னா, அல்லாஹ் உங்களை பார்க்குறான். எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டத்தாலும் நடக்குது. இப்போ நான் தொழுகிறேன், தொழுவதன் மூலியமாக என்ன கிடைக்குது அப்படி கேட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, தொழுகுவதன் மூலியமாகத்தான், தொழுகையில் தான் என்னுடைய கண் குளிர்ச்சி இருக்குது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. ஆனால் இந்த காலத்தில் என்னன்னா, நான் தொழுதாதான் 4 கடையுடைய கணக்கே எனக்கு போட முடியுதுன்னு சொல்றாங்க. இப்போல மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நான் தொழுதா மட்டும்தான் எனக்கு என்னென்ன சிந்தனைலாம் வருது. நான் அடுப்பில் சோறை வச்சுட்டு வந்திருக்கேன், அது பொங்கிருச்சா இல்லையா, நான் டீ வச்சுட்டு வந்திருக்கேன், அது பொங்கிருச்சா இல்லையா, பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்க மறந்துட்டேனே, என்னோட கணவர் வந்துருவாரு என்பதாக நம்முடைய சிந்தனை இருக்கு. அதனால இன்ஷா அல்லாஹ் நேத்து வச்சுக்கங்கம்மா, நம்ம என்ன தொழுதாலும் அல்லாஹ் நம்மளை பார்க்கிறான் என்பதாக சிந்தனையுடன் தொழுக வேண்டும். கணேத்திற்குரியவர்களே, அதனால இன்ஷா அல்லாஹ் நீங்கள்லாம் தொழுகும் போது இப்படி நீத்து வச்சுக்கோங்க, யா அல்லாஹ் எனக்கு சிந்தனை வரமாட்டேங்குது, யா அல்லாஹ் நீ எனக்கு அந்த சிந்தனையை கூடியா அல்லாஹ் என்பதாக அல்லாஹ்விடத்துல துவா கேளுங்க, பிரார்த்திப்போம். அல்லாஹு தாலா கண்டிப்பாக நம்ம செஞ்ச எல்லா அமல்களையும் அல்லாஹு தாலா நிறைவேற்றுவான். கணேத்திற்குரியவர்களே, ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் 28 நாள் அல்லாஹ்வுடைய கிருபையால வித்ரு வாஜிப்ல கடைசி சூறா குல் ஹுவல்லாஹு அஹத் சூறாவை நான் ஓதுவேன். நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. ஏன் அஜர்த்து ஒரே சூறாவை தினமும் குறிப்பிட்டு ஓதுவது மக்ரூஹ் தானே, ஏன் நீங்க சொல்றீங்க ஃபிக்ஹ் கிதாபில் வருது ஒரே சூறாவை குறிப்பிட்டு ஓதுவது மக்ரூஹ் என்பதாக நூர்லீலா கிதாபில் வருது. அதே மாதிரி ஹிதாயா கிதாபு, அதே மாதிரி இது மாதிரி பெரிய பெரிய கிதாபெல்லாம் வருதுமா, ஏன் நீங்க ஓதுறீங்க அப்படி கேட்டா, இது நான் மட்டும் ஓதலை. இது குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பவத்தில் சொல்லும் போது, ஒரு மனிதரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு கூட்டத்துக்கு தளபதியாக என்ன பண்ணாங்கன்னா போக சொன்னாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தளபதி எத்தனை நாள் அந்த கூட்டம் எத்தனை நாள் ஜமாத்து, எத்தனை நாள் 3 நாளோ 5 நாளோ எத்தனை வக்து தொழுதாங்களோ, கடைசி சூறா இப்போ 4 ரக்காத் இருந்தா கடைசி சூறா குல் ஹுவல்லாஹு அஹத் சூறாவை கொண்டு முடிச்சாங்க. அதே மாதிரி 3 நாள் 5 நாள் கழிச்சு வந்துட்டாங்க. அந்த எதுக்காக வேண்டி போனாங்களோ அதுக்காக வேண்டி வந்துட்டாங்க. இப்போ சஹாபாக்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ்
இது மாதிரி நீங்க அனுப்பிவிட்டீங்க ஒரு தளபதி. அந்த தளபதி என்ன பண்ணாருன்னா, எந்த தொழுகையா இருந்தாலும் கடைசியில குலு அல்லாஹு அஹத் சூரத்துல் இஹ்லாஸ் சொல்லிதான் முடிக்கிறார் அந்த தொழுகைய. என்ன காரணம்? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்களா, நீ ஏன்ட கேட்காதப்பா, யார் ஓதுனாங்களோ அவங்கள்ட்ட போய் கேளுப்பா என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே மாதிரி அவங்கள்ட்ட வந்து கேட்கப்பட்டது. சஹாபாக்கள்லாம் கேட்கிறாங்க, ஓ சஹாபியே, ஓ சஹாபியே, எதுக்கு நீங்க உங்களோட நாங்கள் ஜமாத் வந்திருந்தோம், உங்களோட போருக்கு வந்திருந்தோம், நீங்கள் எந்த தொழுகையை முடித்தாலும் கடைசியில சூரத்துல் இஹ்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை கொண்டு முடிச்சிங்களே, என்ன காரணம்? இல்ல, அதுலதான் அதிகமா அல்லாஹ்வுடைய சிஃபத் இருக்கு. குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் தான் ஒருவன், அல்லாஹு ஸமது, அல்லாஹ் தேவையற்றவன், லம் யலிது வலம் யூலது, அவன் யாராலும் பிறவும் இல்லை, எவராலும் பிறக்கப்படவும் இல்லை, வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு யாரும் நிகர் இல்லை. இது மாதிரி அல்லாஹ்வுடைய அதிகமான சிஃபத்துகள் இந்த சூரத்துல் இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய குல் ஹுவல்லாஹு அஹத் சூறால தான் இருக்கு. அதனால அதை நான் பிரியப்படுறேன். அதே மாதிரி அதனுடைய சிஃபத் எனக்கு பிடிச்சிருக்கு, அல்லாஹ்வுடைய சிஃபத்தை நினைச்சுதான் எனக்கு பிரிய வந்துச்சு. பிரியத்தினாலதான் நான் சூரத்துல் இஹ்லாஸை நான் ஓதுறேன் என்பதாக அவங்க சொல்லிட்டாங்க. இதை கேட்டு அப்படியே சஹாபாக்கள் ஓடோடி வராங்க. ஓடோடி வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நான் கேட்ட யா ரசூலல்லாஹ், எதுக்கு நீங்க ஓதுறீங்க என்பதாக கேட்கும் போது அதுலதான் அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள் இருந்துச்சு. அந்த சூரா அவருக்கு பிடிக்குமா? அக்பீரஹு அன்னல்லாஹு யுஹிப்புஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுங்க. தாய்மார்களே, உள்ளத்துல ஏந்திக்கங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் சொன்ன சஹாபாக்கள் சொல்ல வந்தாங்க, என்ன சொல்ல வந்தாங்கன்னா, அவருக்கு அந்த சூரா பிடிச்சிருக்காமா, அல்லாஹ்வுடைய சிஃபத் இருக்காமா, அதனால அவங்க ஓதுறாங்க யா ரசூலல்லாஹ் சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அக்பீரஹு அன்னல்லாஹு யுஹிப்புஹு, சஹாபியே நீங்க போய் அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க, இந்த சூறாவை அவர் பிரியப்பட்டதன் காரணமாக அல்லாஹ் அவரை பிரியப்படுகிறான், அல்லாஹ் அவரை பிரியப்படுகிறான் என்பதாக நீங்க போய் அந்த சஹாபிட்ட போய் நீங்க சொல்லுங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் நாமும் அதிகமாக குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா ஓதுவோம். நேற்றைய தினம் உங்களுக்கு முன்னாடி முர்ஷிதா ஆலிமாக்கா பயான் பண்ணாங்க. அதே மாதிரி ஆதிலா பெண்மணி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆலிமா அவங்களும் என்ன பண்ணாங்கன்னா பயான் பண்ணாங்க. என்ன பயான் பண்ணாங்கன்னா, நம்ம அஹ்லுல் குர்ஆன் என்று சொல்லக்கூடிய அந்த தலைப்புல பயான் பண்ணாங்க. என்ன பயான் பண்ணாங்கன்னா, நம்ம ஓதுனா தஜ்வீதோட ஓதுவோம், அதே மாதிரி அர்த்தத்தை தெரிஞ்சு ஓதுவோம், இப்படி ஓதாம இருக்கக்கூடாது என்பதாக உங்களுக்கு முன்னாடி பல உபதேசங்களை செஞ்சாங்க. அந்த அடிப்படையில நானும் சொல்றேன், நீங்க குர்ஆனை ஓதும் போது அர்த்த தெரிஞ்சு ஓதுங்கம்மா, வாழ்க்கையில பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள். குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை நீங்க அதிகமாக ஓதுங்க. அப்படி ஓதுவதன் மூலியமாக என்ன பாக்கியை கிடைக்குதுன்னா, நீங்கள் 1/3 பகுதியை ஓதுன நன்மை கிடைக்குது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்றாங்க. அதை என்ன சவுண்ட் கேக்குது புரியல சார், இந்த ஒரு நிமிஷமா. அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியில் சொல்லி காட்டினாங்க, குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா ஓதுவதன் மூலியமாக சொர்க்கமே உங்களுக்கு கிடைக்குது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் நாமும் அதிகமாக குல் ஹுவல்லாஹு சூரா ஓதுவோம். அப்படிப்பட்ட மக்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தாவாஹு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.